Praise the Lord, friends. So இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட பேச போற சங்கீதம் எதுனா, one of the most popular psalms in the Bible, Psalm 23:1. The Lord is my shepherd, I lack nothing. So கிங் டேவிட் ஏசப்பாவை என்னோட ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஷெப்பர்ட் யாருன்னா, ஷீப்பை வந்து பாதுகாக்கிறவங்க, அவங்கள பார்த்துக்கிறவங்க, அவங்கள டென் பண்றவங்க, ஷீப்போட ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து அவங்களோட ஒரு அப்பாவை போல ஒவ்வொரு ஷீப்பையும் பேர் சொல்லி அழைத்து அவங்களோடு கூட இருக்கிறவங்க தான் ஷெப்பர்ட். ஸோ இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு ஷெப்பர்டா இருக்க போறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. கடந்த 5 மாசமும் ஏசப்பா நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க, தோளின் மீது சுமந்தாங்க. எப்படி ஒரு ஷெப்பர்ட் அவங்க ஷீப்புக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, தோளின் மீது சுமப்பாங்க, காணாம போனா தேடுவாங்க, அவங்க காயங்களை கட்டுவாங்க, அவங்கள பேர் சொல்லி அழைப்பாங்க. அதே போல ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல மேற்பரா இருந்து நம்மள ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தாங்க, இனிமேலும் பாதுகாக்க போறாங்க. ஸோ Philippians 4:19 எழுதிருக்கு, My God will supply all your needs according to the riches of His glory in Christ Jesus அப்படின்னு. ஸோ ஏசப்பா அவங்களோட ரிச்சஸ்ல இருந்து நமக்கு சப்ளை பண்ண போறாங்க. That is the God whom we serve. நம்மளுக்கு இன்னைக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹெல்த்ல தேவை இருக்கலாம், படிப்புல தேவை இருக்கலாம், ஞானம் தேவை இருக்கலாம், பாதுகாப்பு தேவையா இருக்கலாம், என்ன தேவையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஏசப்போட வார்த்தையை பிடிச்சோம்னா he will meet all our needs. And இப்போ ஏசப்பா நம்மளோட ஷெப்பர்டா இருக்கனால we lack nothing and we are rich in the name of Jesus. So ஏசப்பாவை பிடிச்சுக்கொள்ளுங்க. he will be our shepherd and he will guide us no matter what. எவ்வளோ wolves வந்தாலும், எவ்வளோ problems வந்தாலும், he is there to protect us, to heal us and to carry us close to his heart. Have a blessed month. God bless you.